சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஆனந்தியை விட முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப நீங்க கமிஷனர் கிட்ட தான் பேச வேண்டி வரும். அவர் உங்க லைனுக்கு வருவாரு சார். கமிஷனர் தானே, பேசுங்க. நந்தாவோட கேஸ் மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா பிரஸுக்கு மட்டும் தான் தெரியாது. பிரஸுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க. நந்தாவோட கேஸ்ல ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்கான்னு பிரஸுக்கு சொல்ல போறேன். தமிழ்நாடு இந்த மூஞ்ச பாக்கும். நந்தா மாதிரி ஒரு பையனோட பழகுனா இந்த பொண்ணை என்ன நினைப்பாங்க? இந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரியும். இவங்க அப்பா அம்மா தலையில அடிச்சுட்டு அழுவாங்க. சார் ப்ளீஸ் சார், உங்ககிட்ட நடந்த எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். நாங்க ஆர்கியூ பண்ணல. தயவு செஞ்சு ஆனந்தியை பிரஸ் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தாதீங்க சார். ஆனந்தி எந்த தப்பும் பண்ணல சார். ஷீ இஸ் an innocent girl சார். ப்ளீஸ் சார். நான் ஆனந்தியை அக்யூஸ்ட்னு சொல்லி பிரஸ் முன்னாடி நிறுத்த போறதில்ல. என்ன இவரு அவ்வளவு தெளிவா பிளான் சொல்லியும் மாத்தி மாத்தி பேசுறாரு? நந்தா ஆனந்தியோட சம்பந்தப்பட்டிருக்கான். லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கான். பிரஸ்ல அதான் சொல்ல போறேன். பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த நந்தாவின் காதலி கைதுன்னு பேப்பர்ல வரும். கல்யாணம் வரை சென்ற பெண்ணை போலீசார் மீட்டெடுத்தார்கள் என்று நியூஸ்ல வரும். அட, இது நல்லா இருக்கே. சார் ப்ளீஸ் சார், அவளே பாதிக்கப்பட்டவதான். அவளை அக்யூஸ்டா மாத்திடாதீங்க சார். அப்ப பாவம் சார். என்ன மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சட்டம்லாம் பேசுனீங்க, கமிஷனர்லாம் கூப்பிடுறேன்னு சொன்னீங்க. சரிங்க சார், நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் சார். அதுக்காக பாவம் சார். ஆனந்தியோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க ப்ளீஸ். உங்ககிட்ட பேசுறது எனக்கு நேரம் இல்லை மேடம். இப்ப வெளியில பிரஸ் வெயிட் பண்றாங்க. நான் இன்டர்வியூ கொடுக்கணும். ஐயோ சார், ஐயோ. கான்ஸ்டபிள், கூட்டிட்டு வாங்க அந்த பொண்ணை. சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் வேண்டாம் சார். ப்ளீஸ் சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி, பிரஸ் முன்னாடி நிறுத்த தான் போறேன். சார் வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், தப்பும் பண்ணல சார். நான் வரல. வா வா சொல்லல போ. என்ன எதுக்கு கூட்டிட்டு போறீங்க மேடம்? பட்டிக்காடு எல்லா தடவையும் தப்பிச்ச மாதிரி இதுல இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? மீடியா வரப்போகுது. நீ என்ன ஆக போறேன்னு பாரு. கொலகாரின்னு பேப்பர்ல வரணும், அதுவும் அப்பா அம்மா பார்த்து ஆழணும். நீ தப்பிக்கவே முடியாதுரே. இவன் எங்க குறுக்க வந்தான்? என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண நாசக்கார தம்பி இவன்.
சார் 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 என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? இவர் யாரு? இறங்க சார். யோ, யாரு அவரு? எதுக்கே அவரை கூப்பிட்டு வந்திருக்க? நந்தா கேஸ்ல நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டிய கொலையாளி இவருதான். வாங்க சார். அண்ணா இங்க வாங்கண்ணே. நந்தா கேஸ்ல நீங்க கவரேஜ் பண்ண வந்த குற்றவாளி சார் தான். இவருதான் நந்தாவை கொலை பண்ணுவார். அது அவரே சொல்லுவார். சார் இவர் சொல்றது உண்மையா சார்? ஆமா, அந்த பாவியை நான் தான் கொலை பண்ணேன். எதுக்கு சார் நந்தாவை கொலை பண்ணீங்க? என் பேரு தக்ஷணாமூர்த்தி. நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறேன். என் பொண்ணுனா எனக்கு உயிர். அவளை நல்லா படிக்க வச்சேன். அவளும் நல்லா படிச்சா, கோல்டு மெடலிஸ்ட். வருங்காலத்துல அவ நல்லா வருவான்னு நினைச்சேன். ஆனா அந்த படுபாவி நந்தா அவளை லவ் பண்ணிட்டான். அந்த நந்தா என் பொண்ணை ஏமாத்தி லவ் பண்ணி அவளை நாசமாக்கிட்டான். நானும் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனா அந்த நந்தா அவளை கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டு போயிட்டான். நல்ல சந்தோஷமா இருந்த பொண்ணு திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா. என்னம்மா அப்பா கிட்ட சொல்லுன்னு கேட்டேன். ஆனா அவ சொல்லல. அவ மனசுக்குள்ளே வச்சிருந்து அந்த துரோகத்தை நினைச்சு அவ தூக்கு போட்டு செத்து போயிட்டா. என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டம்மா. அன்னைக்கு நினைச்சேன் அந்த படுபாவி நந்தாவ கொலை பண்ணணும்னு. எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். அவனை தேடிக்கிட்டே இருந்தேன். அவன் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு அவன் என்கிட்ட மாட்டினான். காரை ஏத்தி நான் தான் அவனை கொன்னேன்.